الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலங்களில் நாம் செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னித்து இறைவன் அதற்குண்டான மகஃபிரத்துகளை நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தோடு அவனை நின்று 5 நேர தொழுகைகளை முழுவதுமாக நம்முடைய உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் இறுதி காலம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தொழுகையை முழுவதுமாக உடல் ஆரோக்கியத்தோடு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் குடும்பத்தார்கள் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் நாம் ஈட்டுகின்ற பொருளாதாரத்தையும் நாம் சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு உலகில் வாழ்கின்ற காலமெல்லாம் எண்ணற்ற ரிஸ்குகளை தரக்கூடிய அந்த ரப்பு அந்த ரிஸ்குகள் அனைத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் மருத்துவமனை செலவுகள் அதன் சிரமங்கள் அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக வழங்கி அருள் புரிவானாக. இந்த சிறப்பான மாதங்களில் நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் ஹஜ் உம்ரா செய்வதற்குண்டான தௌஃபீகை நஸீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ உரையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஷஅபான் மாதத்தினுடைய சிறப்புகள். ஏனென்றால் தமிழகத்தில் சில இடங்களில் நேற்று இரவு பிறை பார்க்கப்பட்டது. அந்தந்த மாவட்ட காசியின் மூலமாக அறிவிப்பு வரப்பட்டது. அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கு ஷஅபான் மாதத்தினுடைய பிறை 1, இன்றைக்கு இரவு பிறை 2. அதனுடைய காசியினுடைய அறிவித்தலின்படி வரக்கூடிய 13ஆம் தேதி இரவு நிஸ்ஃபு ஷஅபானுடைய பாதி இரவு என்பதாக காசியின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மாதம் சிறப்பிற்குரிய மாதம். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் மிக அற்புதமான சங்கையான மாதமாக இருப்பதனால ரஜபு ரமலானுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதமும் மிக சிறப்பிற்குரிய மாதம். அதனால தான் 3 மாதங்கள் நாம் துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின்படி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹர் ரமலான். எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபான்
துஆவிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, வரக்கூடிய ரமலானில் முழுவதுமாக எங்களை அடைய செய்வாக என்ற அந்த துஆவை கொண்ட இந்த அர்த்தத்தை கொண்ட இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதங்கள் நீங்க செய்ய வேண்டும் என்று நம்ம வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம துஆ செய்து வருகிறோம். அப்ப ஷாபானுடைய மாதம் எப்பேற்பட்ட மாதம், எவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம். அதுவும் குறிப்பாக இந்த மாதங்களில் இறைவன் அபிவிருத்திகளை இந்த உலகத்தை நோக்கி மலக்குமாருடைய வருகை அதிகமாக இருக்கும். இந்த உலகில் பகல் முழுவதும் மலக்குமாருடைய வருகை இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்திலும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலும், நமக்கு கொடுக்கப்பட்ட உடல் ஆரோக்கியத்திலும், நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து விதமான ரிஸ்குகளிலும் அல்லாஹ் நமக்கு இந்த மாதங்களில் அதிகமாக பரக்கத் செய்யக்கூடிய, ரஹ்மத் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? அடுத்தடுத்த நாட்களில் வீணான காரியங்களில், வீணான செயல்களில், வீணான விளையாட்டுகளில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டப்பட்டு இறை வணக்கங்களிலும், இறை திக்ரிலும், ஸலவாத்துகளிலும், குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதிலும் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்க வேண்டும். அல்லாஹ் அப்படி ஒரு வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ஏன்னா ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நம்முடைய அமல்கள் 4 கட்டங்களாக இறைவனுடைய சன்னிதானத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. நம்முடைய அன்றாடம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் 4 கட்டங்களாக இறைவனிடம் மலக்குமார்கள் எடுத்து செல்கிறார்கள். நீங்க எல்லாம் கேட்கலாம், அல்லாஹ் தான் நம்ம படைச்சான், அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான். எந்த நேரமும் நாம் எங்க சென்றாலும், எங்க அமர்ந்தாலும், என்ன செய்தாலும், என்ன நன்மை செய்தாலும், என்ன தீமை செய்தாலும், நாம் எங்க இருந்து இறைவனை வணங்கினாலும், இறைவனிடம் துஆ செய்தாலும், இறைவனுக்காக திக்ர் செய்தாலும், குர்ஆன் ஓதினாலும் அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. எதுக்கு மலக்குமார்கள் அப்படிங்கிற கேள்வி வரலாம். இந்த மலக்குமார்களை படைத்ததே அதுதான். அதனால தான் ஒவ்வொரு மனிதனுடைய வலது புஜம், இடது புஜம், அவங்க இறுதி காலம் வரைக்கும் அந்த மலக்குமார் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மலக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நன்மை எழுதிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மலக்கு தீமை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய உள்ளத்துல என்ன என்ன ஒரு தெரியுமா? தப்பு செய்யறோம், யார் தான் பார்க்க போறாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்திலையும் அதிகமா தவறு செய்யறோம் இல்லையா? அதிகமா தவறு செய்யறோம். இல்லை, அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மோடு எந்த நேரமும் நம்மோடு மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். வலது பக்கம் இருக்கக்கூடிய மலக் நாம் செய்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் எழுதி கொண்டே இருப்பார். இது எப்போ தெரியும்? நாளை மஹ்ஷர் மைதானத்துல தான் தெரியும். ஏடு அப்படியே வந்து நிற்கும், கணக்கு வழக்கு எல்லாமே அப்படியே நிற்கும். இந்த நேரத்துல, இந்த மணி நேரத்துல நீ என்ன செலவு செய்தார், உன்னுடைய நேரத்தை எப்படி செலவு செய்தார், உன்னுடைய காசு பணத்தை எப்படி செலவு செய்தார், உன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தாய், உன்னுடைய மனைவி மக்களை எப்படி பாதுகாத்தாய், எப்படி பாதுகாப்பா வளர்த்தாய், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வளர்த்தாயா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற கணக்கெல்லாம் எப்போ வரும்? நாளை மஹ்ஷர் நிற்கும் போதுதான் எல்லாரும் இருப்பாங்க. உலகத்துல சகஜமா எப்படி பேசுறோமோ, யாரும் அந்த தப்பை பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? நாம் செய்கின்ற தப்ப உலகத்துல பார்த்துடக்கூடாது, பார்த்த ஊரெல்லாம் கொண்டு அடிச்சுடுறவங்க கேவலமா போயிடும், படும் கேவலமாயிரும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்படி நாளை மஹ்ஷர்ல வந்து நீங்க யாரை நினைச்சீங்களோ அவர் வந்து முன்னாடி வந்து நிற்பார். ஆக இவர் உலகத்துல நம்ம இவர் முன்னாடி மட்டும் தப்பே செஞ்சிடக்கூடாதுப்பா, இவர் முன்னாடி மட்டும் என்ன கொட்டு போட்டு அடிச்சு சொல்றாரு, இவரு ஊருக்குள்ள கொட்டு அடிச்சு சொல்றாரு, அதனால வந்து இவர் முன்னாடி மட்டும் நம்ம எந்த விதமான தப்பே செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உலகத்துல. ஆனா நாளை மறுமையில தான் தெரியும், அவர் தான் முன்னாடி நிற்பார். அவர் முன்னாடி தான் இறைவன் அப்படியே காட்டுவான். இந்த நேரத்தில் இந்த தவறு செய்தால், இந்த நேரத்தில் நல்ல செலவு செய்தால், இந்த நேரத்தில் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டா என்று நாளை மறுமையில தான் அதுக்கு உண்டான பதில் தெரியும். இப்படிப்பட்ட நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் இறைவன் 4 கட்டங்களாக வானில் தண்ணீர் பக்கம் எடுத்து செல்கிறான். மலக்குமார்கள் கொண்டு போறாங்க இறைவனுடைய உதவியார். அதில் முதல் கட்டமாக தினமும் நம்முடைய அமல்கள் இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது. முதல் கட்டமாக அது எந்த நேரம் தெரியுமா? ஸல்லல்லாஹு ஹதீஸ், முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் நான் சொல்றேன். இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். இது முதல் கட்டமாக நம்முடைய அமல்கள் எப்போ எடுத்து செல்லப்படுகிறது? அன்றாடம் நாம் செய்கின்ற, அனுதினமும் நாம் செய்கின்ற நன்மைகள், நல்ல காரியங்கள் அனைத்தையும் இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது. ஃபஜ்ர் நேரத்துக்கு பிறகு, அஸருக்கு பிறகு. அதனால்தான் இமாம் பெருமக்கள் சொல்லுவாங்க, முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு நீங்க அதிகமா திக்ர் செய்யுங்க. காரணம் என்ன? ஃபஜ்ருக்கு பிறகு நீங்கள் அதிகமா திக்ர் செய்து வாருங்கள். காரணம், அப்பொழுது உங்களுடைய அமல்கள், நீங்கள் செய்த அன்றைக்கு இரவு செய்த அமல்கள் அனைத்தும் இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது. மலக்குமார்கள் கொண்டு போறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் திக்ர் செய்யக்கூடிய நல்லடியாராக இருக்க வேண்டும்.
இதுதான் உங்களுக்கு நன்மை. இரட்டிப்பான நன்மை. இந்த உலகத்தில் நாளை மறுமையில் இரட்டிப்பான பிரதிபலன், இரட்டிப்பான பாதுகாக்கள், இரட்டிப்பான பிரோஜனங்கள். இதேபோல அசருக்கு பிறகு நாம் பகலில் செய்த எல்லா விதமான வணக்கங்களுடைய அந்த அமல்கள் இருக்குல்ல, அதை அசர நேரத்துல மலக்குமார்கள் இறைவனிடம் கொண்டு செல்றாங்க, இறைவனிடம் கொண்டு செல்கிறார்கள். அதனால தான் முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, அசருக்கு பிறகு நீங்க திக்ர் செய்யக்கூடிய மனிதர்களாக இருங்கள் சொல்றாங்களா இல்லையா? அசருக்கு பிறகு நீங்கள் திக்ர் செய்யக்கூடிய மனிதராக இருங்கள். ஏன்? அந்த நேரத்தில் நீங்கள் செய்த அமலை இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் இபாதத்தாலியாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சொல்லப்படுகிறது. முதல் கட்டமாக நம்முடைய அமல், அன்றாடம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களும் இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது. பதிற்கு பிறகும் அசருக்கு பிறகும். இரண்டாவது கட்டமாக வாரம் இருமுறை நம்முடைய அமல்கள் இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது மலக்குமார்கள் மூலமாக. வாரம் இருமுறை. அது என்ன கிழமை? திங்கட்கிழமை, வேளக்கிழமை. திங்கட்கிழமை, வேளக்கிழமை. நம்ம ஊர்ல பல பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கும். தங்களுக்கு ஒரு ஹாஜத்து நிறைவேறணும் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, முழுமையான அதாவது அல்லாஹ்விடமிருந்து ஒரு ஹாஜத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தாய்மார்களும் வயோதிகர்கள் பாலிவுகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வாரத்துல திங்கள் வேலைக்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு இருக்கு இல்லையா? திங்கள் வேலைக்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இருக்குது, பெரியவர்களுக்கும் இருக்குது, வாலிபர்களுக்கும் இருக்குது. ஏன்? அல்லாஹ்விடம் இருந்து ஒரு அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வைப்பாங்க, சில பேர்கள் ரிஸ்க்ல பரக்கத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க, சில பேர்கள் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக வைப்பாங்க, சில பேர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த நோன்பு வைப்பாங்க. பல விதமான காரணங்கள் இருக்கு. அது அவங்களுடைய நியத்துகள், அவங்களுடைய ஆகத்துகளை பொறுத்து இருக்கு. ஏன் அந்த வேலன் அதாவது திங்கள் வேலை ஏன் தேர்வு செய்யறாங்க? சிந்திக்கிறோம். அந்த நாட்களில் தான் நம்முடைய அமல்கள் இறைவனிடம் எடுத்து செல்லப்படுகிறது. நம்முடைய அமல்கள் இறைவன் எடுத்து செல்லக்கூடிய அந்த நேரங்களில், அந்த நாட்களில் நாம் நோன்பாளிகளாக இருக்கின்ற பொழுது, நோன்பு வைத்த சாலிஹீன்களாக நாம் இருக்கின்ற பொழுது அதற்கு இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான பிரதிபலனை இறைவன் தருகிறார். இரண்டாவது கட்டங்கள். மூன்றாவது கட்டமாக வருடத்தில் ஒரு முறை, அதாவது ஷாபானுடைய மாதத்தில் 30 நாட்கள், ஷாபானுடைய பிறை தென்பட்ட அந்த நாட்களில் இருந்து ஷாபான் இறுதி வரைக்கும் நாம் அன்றாடம் செய்கின்ற எல்லா விதமான நன்மை தீமைகள் அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற எல்லாமே இறைவனுடன் எடுத்து செல்லப்படுகிறது மலக்குமார்கள் மூலமாக. அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பல ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அப்புறம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானுக்கு அப்புறம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அப்பொழுது நான் என்னுடைய கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஏன் ஷாபான் மாதங்களில் அதிகமாக நீங்கள் நோன்பு நோற்று வருகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு நபி அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் ஒவ்வொரு நாளும் இறைவன் என்னுடைய அமலை எடுத்து செல்லுகிறான் மலக்குமார்களின் மூலமாக. என்னுடைய அமலை எடுத்து செல்கின்ற இந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன். யார் சொல்றா? கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்யாதவர்கள், ஈருலக தலைவர்கள், நாம் எல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு அற்புத தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸ்ல வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அப்ப நபியே அப்படி சிந்திக்கிறாங்க அப்படின்னா இறை அடியார்களாகி நாம் எந்த அளவு சிந்திக்கணும்? உடல் வாகை பொறுத்து இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்களில் முக்கியமான அமல் அதிகமான நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கும் ஒரு வழக்கம் உண்டு. ஷாபானுடைய 13, 14, 15 இந்த 3 நாட்களும் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் ஏராளமாக இருக்கிறது. காரணம், அந்தந்த நாட்களில் இறைவன் நம்முடைய அமலை எடுத்து செல்கிறார். இது மூன்றாவது கட்டங்கள். நான்காவது கட்டமாக நம்முடைய ஆயுளில் ஒரு முறை இறைவன் நாம் செய்கின்ற எல்லா விதமான கூலிகளையும் நன்மைகளையும் தன்னின் பக்கம் எடுத்து செல்கிறார் மலக்குமார்களின் மூலமாக. அப்படிங்கிற போது இந்த ஷாபான் மாதம் சாதாரண மாதம் அல்ல.
அற்புதமான நாட்களை கொண்ட ஒரு அற்புதமான மாதம். அப்ப இந்த மாதங்களில் இந்த 30 நாட்களும் நாம் என்ன செய்யணும்? அதையும் சொல்றாங்க, நீங்க ரஜபினுடைய சிறப்பு வழங்கி இருக்கிறீங்க, ஹதீஸ்ல வருது. நீங்க ரஜப் மாதத்தினுடைய சிறப்பு வழங்கி இருக்கிறீங்க, ரமலானுடைய சங்கை வழங்கி இருக்கிறீங்க. ஆனா அந்த 2 மாதத்துக்கும் இடையில் வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, என்னென்ன பிரதிபலன்கள் இருக்கிறது, என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை என் உம்மத்தாகி நீங்கள் முழுவதுமாக விளங்கிக் கொள்ளவில்லை. சொல்றாங்க ஹதீஸ்ல. இந்த ஷாபானுடைய மாதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் அமல் செய்யக்கூடிய சாலிஹீன்களாக எல்லாருமே ஆசைப்படுவோம். எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம்? உலகத்துல உலக வாழ்க்கையில என்ன ஆசைப்படுவோம்? எல்லாருடைய உள்ளத்துல ஒரு லட்சியம் இருக்கும். இந்த வாழ்க்கையில யார்கிட்டையும் கை கட்டி நிற்கிறது கூடாது இல்லையா? யார்கிட்டையுமே கை கட்டி இல்லை, இப்ப தாப்பா சகோதரன் யாராக இருக்கட்டும், யார்கிட்டையுமே கை கட்டி நின்றக்கூடாது. பொருளாதாரம் பறக்கத்தான் இருக்கணும், நம்ம கொடுக்குற அளவு நம்ம இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? உலகத்துல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைத்துதான் நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் அதிகப்படுத்துகிறோம், பொருளாதாரத்தை மென்மேலும் அதிகப்படுத்துகிறோம், வேலை நேரங்களை மென்மேலும் அதிகப்படுத்துறோம். ஏன் அப்படி அதிகப்படுத்துறோம்? ஏன் நம்ம அதிகமா அது காசு பணத்தை அதிகமா? அதுக்காண்டி இஸ்லாம்லாம் சொல்லலைங்க. இஸ்லாம் ஒருபோதும் நீங்க காசு பணத்தை சம்பாதிக்க வேண்டாம், உண்டே இருங்க அப்படிலாம் சொல்லல. இதுக்கு சில பேர் என்ன நம்பிக்கையில் இருப்பாங்கன்னா, எல்லாம் பார்த்துக்குவாங்க, ஏங்க வேலைக்கு போகாம இருக்கியா, எல்லாம் பார்த்துக்குவாங்க, இந்த நம்பிக்கைலாம் இருக்கக்கூடாது. முயற்சி இருக்கணும், இறை நம்பிக்கையும் இருக்கணும். முயற்சியே இல்லை, நான் வேலைக்கு போக மாட்டேன், எல்லாம் தருவான், வேலைக்கு போதை வச்சுட்டு எல்லாம் தருவான். ஆமாடா, முயற்சி செய்யணும். நீங்க தொழுதாதான் உங்களுக்கு நன்மை. தொழுகாம வீட்டுல இருந்து நன்மை கிடைக்குமா? நீங்க நோன்பு வச்சாதான் நன்மை. இல்ல எல்லாம் பார்த்துக்குவான், நோம்பு யாரும் வச்சுக்கிட்டு நோன்பு வைக்காம எல்லாம் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் இருந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு தீமை தான் அதிகமாகும். அப்ப நீங்க தொழுதாதான் உங்களுக்கு நன்மை, நீங்க சம்பாதித்தா தான் உங்களுக்கு காசு வரும், உங்களுடைய பொருளாதாரம் பறக்கத்தான் வரும். அப்ப இதே மாதிரி உள்ள எண்ணங்களை இன்னைக்கு பல பேர் இருக்கிறோம். உமர் இல்லாதவருடைய ஆட்சி காலத்துல என்ன செய்வாங்கன்னா, காபத்துல்லாவுக்கு ஹஜ் உம்ரா செய்யறதுல வருவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அப்படிதான் இருந்துச்சு. என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாம் தருவான், எங்கே இருந்தோம், காலத்தை எப்படி கழிச்சு சம்பாதிக்கலாம், போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், பொருளாதார திருகத்தை ஈட்ட வேண்டாம், தங்க காசுகளை ஈட்ட வேண்டாம். அப்ப திருகத்துக்கு ரொம்ப அதிகம் மதிப்பு அதிகம். அப்ப தங்க காசுகள் திருகத்துக்கு ரொம்ப அதிகம். தீனார் திருகம். காபத்துல்லாவுக்கு ஹஜ் செய்ய உம்ரா செய்ய வந்து அந்த சஹாபா அந்த தோழர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, காபத்துல்லாவே இருந்துருவாங்க. ஹஜ் முடிஞ்ச காலத்துல பல நாட்கள் அங்கேயே தங்கிடுவாங்க. கேட்டா அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான், அங்கேயே இருந்துடுறோம், அங்கேயே இருந்துடுறோம். உடனே இதை கேள்விப்பட்ட உமருடைய எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னிடம் இருந்த அந்த துண்டு எனக்கு தெரியுமா, முன்னோர்களுக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்க அடிக்கிறாங்க, கம்ப கொண்டு அடிக்க மாட்டாங்க, துண்டை கொண்டு தான் அடிப்பாங்க. அவ்வளோ பலம் துண்டு நம்ம கண் கூடாம பார்த்துருக்கோம். சிறு பிள்ளையா இருக்கும்போது நம்ம எடுத்துட்டு பிள்ளைய அடிப்பாங்க, அடுத்த பிள்ளைய அடிப்பாங்க. அப்படி சஹாபாக்களுடைய காலத்துல அப்படிதான் இருந்துச்சு, கம்ப கொண்டு அடிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு புத்தி வந்து சொல்றாருந்தா. அப்ப உமருடைய எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, காபத்துல்லா நோக்கி வராங்க. அங்க பார்த்தா கூட்டம் அதிகமா இருக்குது, ஆதிகள் கூட்டம், உம்ரா செய்யற கூட்டம் அதிகமா இருக்குது. ஏன்பா இங்க இருக்கீங்க அப்படி உமர்ல கேட்கும்போது, இல்லையா உமரே, ஊருக்கு போனா காசு போனா சம்பாதிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், எதுக்கு நான் இங்கே இருந்துடுறோமே, எல்லாரும் எங்களுக்கு தருவானே. அப்படியே துண்டு எடுத்தாங்க, தண்ணீர் துண்டு எடுத்து அடிச்சு காட்டினாங்க. போங்க எல்லாரும் வேலை செய்ய போங்க, வேலைக்கு போங்க எல்லாரும். இந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது, அல்லா தருவோம் அப்படின்னு சும்மா இருக்கக்கூடாது, முயற்சி செய்யணும். எல்லா அமல்லையும் எடுத்துக்கலாம், பொருளாதாரத்தை எல்லா விதத்திலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தருவோம். அதே போல நமக்கு ஒரு ரிஸ்க் எழுதிட்டான்னு சொல்ல அல்லாஹ் தஆலா, அந்த ரிஸ்க் எங்க இருந்தாலும் நம்மளை வந்து அடைந்தே தீரும். இந்த ரிஸ்க்கு நாம நினைச்சிருக்க மாட்டோம், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரிஸ்க்கு எழுதிட்டான். அந்த ரிஸ்க்கை எழுதக்கூடிய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். ஷாபானுடைய பிறை 15 தான் கலாக்கத்து மாற்றப்படுது. அது சம்பந்தமான வரக்கூடிய ஷாபானுடைய இரவு அது சம்பந்தமான விஷயங்களை ஞாபகப்படுத்தும். அதனுடைய சிறப்புகள் என்ன, அந்த இரவுல என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அல்லாஹ் தஆலா ஏராளமான பாக்கியங்கள் அந்த இரவுல வைத்திருக்கான் அப்படிங்கிற அந்த செய்திகளை வரக்கூடிய ஷாபானுடைய இரவுல ஞாபகப்படுத்தும். அப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய ரிஸ்க்கு, அவனுடைய பொருளாதாரம், அவனுக்கு எத்தனை குழந்தை பிறக்கும், அவனுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க என்ற காரியங்கள் எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்படக்கூடிய நாள் தான் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு நாள். அதனால தான் நம்ம
நம்முடைய பதார்த்தத்தை மாற்றக்கூடிய சக்தி ரெண்டுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்முடைய பதார்த்தத்தை மாற்றக்கூடிய சக்தி ரெண்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒன்று, துவாவின் மூலமாக நம்ம பதார்த்தத்தை மாற்றலாம். அதனால தான் யாராவது நோயப்பட்டிருந்தாங்கன்னா அதிகமாக சொல்லுவாங்க, துவா செய்யுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு. மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு சொல்றாங்களா இல்லையா? மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, படுத்த படுக்கையா இருக்காரு, எல்லாரும் துவா செய்யுங்க சரியாகட்டும். எல்லாத்துமே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே. அதனால அதுதான் ஹதீஸ் சொல்லுது. நீங்க துஆவின் மூலமாக உங்களுடைய வாழ்நாள்களை அதிகப்படுத்தலாம். இன்னைக்கு எல்லாருமே தெரியப்படுத்தாங்க. நான் முதல் கொண்டு உலகத்துல எல்லாருமே ஆசைப்படுறது என்ன? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, பிறகு எதிரி நம்மளை வந்து அதாவது எதிரி நம்மளை தாக்கிடக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, நீண்ட நாள் வாழணும். அதுதான் நினைக்கிறேன். இஸ்லாம் அதுதான் சொல்லுது, நீண்ட நாள் வாழணும், உடல் ஆரோக்கியம் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. சரதாசு அதையும் சொல்றாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க, யார் சொல்லலாம் துஆக்கள்ல சிறந்த துஆ என்ன துஆ சொல்லுங்க, எனக்கு இப்ப சொல்லியே ஆகணும். சஹாபாக்கள் அப்படியே ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கத்தை பத்தி சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நபி சும்மா விட மாட்டாங்க. நபி வேற பிரசங்கத்தில் இருப்பாங்க, வேற சம்பவம், வேற வரலாறுகளை சொல்லி கொண்டு இருப்பாங்க, ஒரு ஆயத்தினுடைய வசனங்களை சொல்லி கொண்டு இருப்பாங்க, அதனுடைய விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபாக்கள் வந்து யார சொல்றது, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, இதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் துவா செய்யணும், அந்த துவா எனக்கு சிறந்த துவாவா இருக்கும் அப்படின்னு நபிகிட்ட கேட்கும்போது சல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸ்ல வந்து சல்லல்லாஹு ஆஃபியா, ஆஃபியத் அதிகமாக அல்லாஹ் கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க. மறுபடியும் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், மறுபடியும் அப்படி சொல்லுங்க. இது பத்தாது எனக்கு. இந்த சஹாபாக்கள் அமல் செய்யக்கூடிய விஷயத்துல ஆர்வம் கொண்டவர்கள் சஹாபாக்கள். எந்த ஒவ்வொரு நிமிஷையும் வீணான காரியங்களில், வீணான பேச்சுகளில், வீணான விளையாட்டுகளில் எங்களுடைய காலங்கள் கழிந்து விடக்கூடாது என்பதற்காக சஹாபாக்கள் அமல் செய்வதிலும், இறைவனை துதிப்பதிலும், இறைவனை திக்ர் செய்வதிலும், குர்ஆன் வசனம் ஓதுவதிலும் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய சஹாபாக்கள். அதனால தான் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானி ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ்வே சொல்லிட்டார் குர்ஆன்ல, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன, பின்பற்றுவதற்கு தகுதியான முதன்மையானவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு, நபிக்கு பிறகு பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானி ரலியல்லாஹு அன்ஹும். சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள் சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள், இவர்கள் எல்லாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். அவர்களை ஆணித்தரமாக அசகாமல் அவர்களை பின்பற்றலாம், அவருடைய சொல்லை பின்பற்றலாம், அவருடைய செயலை பின்பற்றலாம், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றலாம், அவருடைய ஒவ்வொரு நல்ல காரியங்களை பின்பற்றலாம். சஹாபாக்கள் யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, யாரு சொன்னாலும் யார் கேட்க போறாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தை 11வது ஜுஸ்ல வரக்கூடிய வார்த்தை, சூரத் தௌபாவுடைய இறுதி வசனங்கள் இது. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, சொல்லுங்க வந்தாரு. மறுபடியும் நபி சொல்றாங்க, இரண்டாவது முறையும் ஸல்லல்லாஹு ஆஃபியா, ஆஃபியத் அல்லாஹ்ட்ட கேளுங்க. மூன்றாவது முறையும் ஸல்லல்லாஹு ஆஃபியா, ஆஃபியத் அல்லாஹ்ட்ட கேளுங்க. இந்த ஆயிலை கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். நம்முடைய ஆயுள் மாற்றி அமைக்கக்கூடிய மாதம். அதுக்கு ஏராளமான வரலாறு சொல்றான். தவறு செய்யக்கூடியவனாக இருப்பான், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதனாக இருப்பான். அவனுடைய ஆயுளை இறைவன் மாற்றி அமைத்த வரலாறுகள் குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. அதுக்குள்ள போன நேரம் ஆயிரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமருடைய ஆட்சி காலத்துல ஒரு வந்து கிணத்துல வந்துட்டார், தெரியாம வந்துட்டார், தத்தளிச்சிட்டு இருக்காரு. தூரத்தில் இருந்த ஒரு சஹாபாக்கள் பார்த்துட்டாங்க, பார்த்து அவளை தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த மாதிரி கொஞ்சம் மூச்சு திறனால ஏற்பட்டுச்சு. அப்புறம் நெஞ்சு அம்புவாங்க, அந்த மாதிரி மருத்துவம் செஞ்சாங்க. சரியாட்டு மூச்சு இருக்குது அவருக்கு. உடனே எழுச்சி உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே எப்படிப்பா கீழே விழுந்த அப்படி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. எப்படி உள்ள விழுந்த, இந்த கிணத்துக்குள்ள எப்படி விழுந்த? அவர் சொல்றாரு, அப்போ வந்து முன்னாடியெல்லாம் ஒரு பால் கொண்டு வாங்க, அவர் மூச்சு திறன் ஏற்படுத்தி இப்பதான் உடம்பு சரியா இருக்குது, அவருக்கு ஒரு டம்ளர் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி பால் கொடுக்குறாங்க. அந்த சஹாபி பால் கொடுத்தவங்க நீங்க எப்படிப்பா விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தோழர்கள். அவர் சஹிக்கிற சும்மா சொன்னா போதும் விட்டுருக்கலாம். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் அப்படி வந்தேனா, நான் அந்த கிணத்துக்கு மேல ஏறினா, இப்படி நான் அந்த இதை தொட்டேனா, அப்படி கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் விழுந்துட்டார், மறுபடியும் உள்ள விழுந்துட்டார். உள்ள விழுந்தானே மூத்தாக்கிட்டார். உடனே அவரை எடுக்கிறாங்க, அவரோட மையத்துக்கு கொண்டு வரப்படுது. பெரிய அவருடைய இறந்து போயிட்டார் அவரு. அப்பதான் அவருடைய சொல்றாங்க,
அவருக்குன்னு எழுதப்பட்ட ரிசுக்கு ஒரு டம்ளர் பால். அந்த பால் குடிக்காம அவருடைய மூச்சு ரூஹ் எடுக்கப்படக்கூடாது. இறைவன் எழுதிட்டான் அவருடைய காலத்துல, அவருடைய கதாக்கத்துல இறைவன் எழுதிட்டான். அதனால இந்த பால் குடிச்சுட்டு அவர் மூத்தா இருக்காரு அப்படிங்கிற வரலாற்று நம்ம ஹதீஸ்கள் படிக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களும் விரும்பக்கூடியது உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள். அப்படிப்பட்ட நம்முடைய ஆயுளை மாற்றக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய அமலை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும்? இபாதத் செய்தவர்களாக, தொழுகை தொழுதவர்களாக, திக்ர் செய்தவர்களாக, இறைவனை துதித்தவர்களாக, இதெல்லாம் அதிகமான அல்லாஹ் விதிக்கல தத்மஇன்னுல் குலூப். இறைவனை திக்ர் செய்வதன் மூலமா மன நிம்மதி ஏற்படும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்படும், நம்முடைய குழந்தை செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும். இரண்டு விதமான எண்ணங்கள் தான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல. ஒண்ணு, நீண்ட ஆயுள் வேணும், கஷ்டமில்லாத வாழ்க்கை வேணும். இரண்டாவது, இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு நீயத்தாக இருக்கும். உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆயிருக்கும், பல வருடங்கள், 5 வருடங்கள், 2 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள் ஆயிருக்கும். உங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இறைவன் துஆ செய்து கொண்டே இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட தம்பதிகள் என்ன செய்யணும்? இந்த மாதத்தை சர்வசாதாரண பயன்படுத்தி விடாமல் வரக்கூடிய திங்கள் வேளை நோன்பு வைத்து வரக்கூடிய 13, 14, 15 ஆகிய நாட்களில் நல்ல அந்த நீயத்தோடு பலமா வைங்க. சும்மா சர்வசாதாரண என்ன அப்படிங்கிற நீயத்துல ஒருபோதும் 1% கூட இறங்கிடக்கூடாது. நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? இறை நம்பிக்கை. 1% இறங்கி போச்சு அப்படின்னா உங்களுடைய அமல்களிலும் அந்த சதவீதம் நன்மைகள் குறைஞ்சிட்டே போகும். நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய அந்த ஆஜத்துகள், அதோட எண்ணங்கள் நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கு. அல்லாஹ் அதெல்லாம் தெரியாது, எனக்கு வந்தே ஆகணும். நம்ம எப்படி அம்மாட்ட கேட்கிறோம்? நமக்கு ஒரு தேவை அப்படின்னா பெத்தனோட எப்படி கேட்கிறோம்? நமக்கு ஒரு தேவை அப்படின்னா சின்னவனாக இருக்கக்கூடிய அந்த சகோதரர் என்ன செய்வாங்க? சகோதரர் கேட்பாங்க. என்ன எப்படி கேட்பாங்க? கேட்கக்கூடிய முறை ஆணித்தனமா கேட்பாங்க. பேட்டி எடுக்கிறாங்க, பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க அந்த மீடியாக்காரங்க அவங்க பெற்றோர்கள் மீது உங்களுக்கு எந்த பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும்? உங்கள்கிட்ட அடம் பிடிச்சி கேட்கக்கூடிய பிள்ளைங்களா, இல்லை அடம் பிடிக்காம கேட்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது மீடியாக்காரங்க அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவங்க பதிலா சொல்றாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு அடம் பிடித்து கேட்கக்கூடிய குழந்தைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர்களே அப்படி நினைக்கும் போது அந்த பெற்றோர்களை படைத்த, அந்த குழந்தைகளை படைத்த, அந்த குழந்தைகளை உருவாக்கிய, இந்த உலகத்தை உருவாக்கிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்திற்கெல்லாம் அதிபதி ரப்புல் ஆலமீன் நினைக்க மாட்டானா? அப்படிதான் சிந்தனை வரணும். அப்படிதான் ஒரு சிந்தனை வரணும். என்ன கேட்டு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற சிந்தனையை தூக்கி எறிஞ்சிருங்க. அது எந்த காலமா இருக்கட்டும், சமபானுடைய மாதமா இருக்கட்டும், ரமலானுடைய மாதமா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மில் பல பேர், நான் அடிக்கடி பயந்து சொல்றது உண்டு, நம்ம காது கூட கேட்கிறோம். என்ன கேள்வி தெரியுமா? என்னத்த அல்ல என்னத்த 5 நேரம் தொழுகிறேன், திக்ர் செய்கிறேன், ஸலாத் ஓதிக்கிட்டே இருக்கேன், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கேன், என்னென்ன கடமைகள்லாம் செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்கேன். அப்படி இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் சோதனை வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம பல பேர் நினைக்காது. எண்ணங்கள் தான் உங்களுடைய செயல்பாடுகள். நீங்கள் நல்ல எண்ணங்கள் கொள்ளுங்கள், நல்ல இறைவன் மீது அதிகமான அதீத நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் மீது தவக்குல் வைங்கள். அந்த தவக்குல் எப்படி இருக்கணும்? முயற்சியோடு இருக்கணும். முயற்சி இல்லாம தவக்குல் வைத்தா அந்த தவக்குலுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தருவான் வீட்டில் உட்காந்துட்டா ஒன்றும் கிடைக்காது. வீட்டில் பேசிதான் வாங்கணும். இன்னைக்கு சம்பாதிச்சா தான் மதிப்பு. இன்னைக்கு உலகத்துல அது சிறியவர்கள் வாலிபர்கள் இருந்து சம்பாதிக்க வயசு வந்துட்டா சம்பாதிச்சாதான் இன்னைக்கு உலகத்துல பெற்றோர்கள் பத்தியிலே மதிப்பு, குடும்பத்தார்கள் பத்தியிலே மதிப்பு. சும்மா வீட்டில் உட்காந்து அவ்வளவுதான். ஒரு வாரம் அழகான சாப்பாடு கிடைக்கும், விருந்து சாப்பாடு. ஒரு வாரத்துக்கு மேல ஊரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன வேலைக்கு போல பையன் படிச்சு முடிச்சுட்டான், அந்த டிகிரி படிச்சான், இன்ஜினியர் ஆகிட்டான், பிடெக் முடிச்சிட்டான், வேலைக்கு போலையா? ஊர் மக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அல்லாஹ் தருவான், பாத்துக்கலாம். நான் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரிசீவ் அனுப்ப மாட்டேன், அல்லாஹ் தருவான். நான் இந்த கம்பெனிக்கு, வெளிநாட்டு கம்பெனிக்கு ரிசீவ் அனுப்ப மாட்டேன், அல்லாஹ் தருவான் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. வீட்டில் தான் உட்காரணும். ஏச்சு பேச்சை காட்டிக்கிட்டு, பெற்றவங்க பேச்சை காட்டிக்கிட்டு, ஊருக்காரங்க பேச்சை காட்டி வீட்டில் தான் இருக்கணும். முயற்சி செய்யுங்க.
இன்ஜினியர் ஆகிட்டீங்களா, இன்ஜினியர் படிச்சு முடிச்சிட்டீங்களா, அதற்கு உண்டான முயற்சி பண்ணுங்க. எந்தெந்த கம்பெனி விஷயம் கொடுத்தா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேலை கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கும், நம்ம முயற்சி செய்யணும் இல்லையா? அதெல்லாம் உண்மை. அதுக்காண்டி இறைவனையும் முழுமையாக நம்பணும். யாரெல்லாம் இப்படி ஒரு விஷயம் கொடுக்க போறேன், இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு போறேன், இந்த காரியத்தை நல்லதா முடிச்சு வை, நல்லதா ஆக்கி கொடு அப்படிங்கிற 2 காலத்து வந்துட்டு அல்லாட்ட சொல்லிட்டு போவாங்களே, உங்களுடைய காரியம் எப்படி ஆகும் பாருங்க. அது வியாபாரமோ தொழிலோ எதுவாக இருக்கட்டும். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, உடம்பு சரியில்லாம இந்த குழந்தை செல்வதுக்காக போறீங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி போறேன், அதுக்காண்டி ஆஸ்பத்திரியும் போகாம இருந்துடக்கூடாது. எந்த ஒரு மருத்துவத்துக்கும் போகாம இருந்து அல்லா பார்த்துக்கோ சிவா தந்துடுவான். ஆஸ்பத்திரிக்கும் போகணும், அல்லாட்டையும் சிவா கேட்கணும், முயற்சியும் செய்யணும், இறை நம்பிக்கையும் வைக்கணும். அப்படி இருந்தா தான், இரண்டும் சரிசமமாக இருந்தால்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனும் சரிசமமாக இருக்கும், இரட்டிப்பாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்விடம் வரக்கூடிய அந்த பிரதிபலன் நன்மைகள். அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஷாபானுடைய மாதம் தான் நம்முடைய கலாக்கதிர், நம்முடைய நன்மைகள், நம்முடைய ஆயுள், நம்முடைய ரிஸ்க், நம்முடைய பொருளாதாரம் எல்லாமே இறைவன் எழுதக்கூடிய லௌஹுல் மஹ்ஃபூஸ் எழுதக்கூடிய ஒரு அற்புத மாதம் தான் இந்த ஷாபான் மாதம். இந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் இறைவனும் எடுத்து செல்லப்படுகிறது. அதனால் இந்த நாட்களில் நாம் முழுவதுமாக இபாதத் சாலியாக நன்அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்தஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டம் பேட்டைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நரசிங்கநல்லூர் என்ற ஊரிலிருந்து நம்முடைய ஜமாத்தை நாடி வந்திருக்கிறார்கள். அந்த ஊரில் பள்ளிவாசல் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டுமான பணிக்காக நம்முடைய ஜமாத்தை நாடி வந்திருக்கிறார்கள். தாராளமாக உதவி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா பரிசு செய்வார். ஆமீன்.